अस्सलाम वालेकुम அல்சியா சேனல். இன்றைக்கி காலையில் மிளகா மட்டும் பறிக்க வந்தேன். மிளகா பறிக்கிறத ஒரு வீடியோ போடுறேன். எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், நான் பறிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ மிளகா பாருங்கள். கொப்பு ஒரிஞ்சிருச்சு. இன்றைக்கி மிளகா ஹார்வெஸ்ட். பாதி பழுத்துருச்சு. மரத்தில் கடத்தே பழுத்துருது. பறிக்கலை பார்த்தீங்களா? குட்டி தக்காளி இன்றைக்கி பறிச்சிரும். இன்றைக்கி ஃபுல்லாக மிளகாத்தான். பறிக்காமல் அப்படியே மரத்தில் கிடந்தே பழுத்துருது. இதை பாருங்கள். இதாக கிடக்கு. கொப்பு ஒரிஞ்சிருது. இப்படி பறிக்கும் போதே கொப்பு இதை பாருங்கள் எவ்வளோ மிளகா கிடக்கு பாருங்கள். சார் நிறைய கிடக்கு. இதை பாருங்கள். இதை பாருங்கள். குட்டி தக்காளி, மணத்தக்காளின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக பழுத்துருச்சு. இது அப்படியே சாப்பிடணும், ரொம்ப நல்லது. இந்த ஒரு ஷார்ட் வீடியோ தான் எடுக்கிறேன். இந்த பழங்களை பறிக்கிறதும் மிளகா பறிக்கிறதும் மட்டும்தான் ஒரு வீடியோவோடு போட போகிறேன். பாருங்கள். வாய் புண்ணுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த மணத்தக்காளி, இந்த குட்டி தக்காளின்னு சொல்லுவோம்ல, இது வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோ தான். மிளகா இன்னும் கிடக்குது. இந்த கொப்பெல்லாம் நொறிஞ்சிருச்சு பறிக்கும் போது. கத்திரி கொண்டு வரல. இன்னும் கிடக்குது தக்காளி, குட்டி தக்காளி. இது வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. பச்சையாகவே சாப்பிடலாம். பாருங்க, இன்னும் கிடக்குது. மிளகா மறுபடியும் பிஞ்சு நிறைய வச்சுருக்குங்க. இப்போ நம்ம குட்டி தக்காளியும் இதுவும் இதுன்ட்டு பாருங்கள் எவ்வளோ மிளகா. பூவை பாருங்கள். மல்லிகைப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு மினி வீடியோ.
ஒரு பூவே ரோஜா பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நான் வைக்கிற உரம் தாங்க. பாருங்கள், ஒரு மல்லிகை பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் பாருங்கள். இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து வெறும் மிளகாய் மட்டும்தான் பறிக்க வந்தேன். அதை ஒரு மினி விளாக்காக போட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த கருப்பு தக்காளி, இந்த மணத்தக்காளி அப்படியே திங்கலாம், வாய் புண்ணுக்கெலாம் கேட்கும். இன்றைக்கி நிறையவே காய்.